Hi. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். In the given array of size array len, exactly one number is duplicate. Write a function to return the duplicate number. For example, if the input array contains 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 5, then the result should be 5. That means 5ங்கிற நம்பர் 2 முறை வந்திருக்கு. ஸோ அந்த நம்பர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எழுத வேண்டிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு அரே நமக்கு இன்புட்டா கிடைச்சிருது. அதுல என்னென்ன நம்பர் இருக்கணுமோ அது இருக்கும். அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது அரே லைன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட ஒரு அரே இருக்கு. சரி, let us assume 1, 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இதே அரேவை இன்னொரு காப்பி இருக்கிறதா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சரி, 1, 2, 2, 3, 4. ஸோ என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கிறதா அசியூம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த நம்பரை எடுத்து ஒரு முறை இந்த எல்லா நம்பர் கூடயும் வெரிஃபை பண்ணணும். சப்போஸ் இதே நம்பர் இங்க இருந்தது அப்படின்னா, ஸோ அப்போ நான் அதை ரிட்டர்ன் பண்ணும். இங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். நான் என்னுடைய அரே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அரே தான், நான் 2 அரேவா அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ இதே சேம் பொசிஷன், இது 0 அப்படின்னா இதே சேம் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் மட்டும் நான் வெரிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா அது அதே நம்பர் தானே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்தா மட்டும் நான் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அதை தவிர மற்ற எல்லா இடத்தையும் நான் கம்பேர் பண்ணும். 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 4 இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும். ஸோ இது எதுவுமே இந்த நம்பர் ரிப்பீட் ஆகலையா, அதுக்கு அடுத்தது அடுத்த நம்பர் எடுக்கிறேன். ஸோ நான் இது கூட கம்பேர் பண்ணும். இதை கம்பேர் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் பொசிஷனா இருக்கு. ஸோ இந்த நம்பர் கம்பேர் பண்ணும்போது வேற பொசிஷன்ல ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2 இஸ் த ரிசல்ட். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பரை எடுத்து அதை இன்னொரு அரேவில் இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணணும். அப்படி ஏதாவது பண்ணிட்டு மறுபடியும் இல்லைன்னா அடுத்த நம்பர் எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நெஸ்டட் ஃபார் லூப் போடணும். இது ஒரு ஃபார் லூப், இது இன்னொரு ஃபார் லூப். ஸோ இது என்ன அப்படின்னா இன்னர் எலிமெண்ட்ஸை ஸ்கேன் பண்றது, இன்னர் எலிமெண்ட் ஸ்கேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிற அரேவை இந்த ஃபார் லூப் ரெப்ரசென்ட் பண்ணும், பின்ற அரேவை இது ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு எங்க டூப்ளிகேட் ஆகுதோ அப்போ வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான். இப்போ கோடிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ end I, j for I equals 0, I less than array len I plus plus. For j equals 0, j less than array len j plus plus. So எல்லா எலிமெண்ட்டையும் நான் ஸ்கேன் பண்ணும். Scan all the elements. ஓகே. இப்போ நான் என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன்னா, if I not equals jவா இருந்தால், ஒரே பொசிஷனா இருந்ததுன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். not equals jவாக இருந்தால், if a of I equals a of j ரெண்டும் ஈக்குவலா இருந்தால் then return a of I. ஸோ கரண்ட்லி என்ன பொசிஷன்ல இருக்கோ அந்த நம்பர் தான் டூப்ளிகேட் நம்பர். ஸோ இங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னால நான் என்ன பண்றேன், ஸோ நமக்கு புரியறதுக்காக கர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னால டூப்ளிகேட் நம்பரை கண்டுபிடிக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு printf %d a of j, a of I ன்னு கொடுக்குறேன். கம்பைல் பண்றேன். பாருங்க 7 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லுது. இது கரெக்டா இருக்கு. ஸோ நம்மளுடைய கோடிங் கரெக்ட் தான். ஸோ ரிட்டர்ன் a of I, இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்லிடும். அவ்வளவுதான். கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபைன். தேங்க்யூ.